ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தக்காளி சட்னி. அதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 6-7 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய், சிறிதளவு புளி. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த அளவுக்கு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணி சிறிதளவு எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்ந்து நல்லா வதங்கணும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அறுத்து எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி, புளி சேர்த்து 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வதக்கி முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயை சூடு பண்ணி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியை தாளிப்பு கொடுத்து எடுத்தால் அல்டிமேட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிரும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.